ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம டிடி குக்கிங் சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பட்டி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நாகர்கோவிலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு மாவு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு கிளாத்தில் வந்து இதை காய வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரூமில் ஃபேனுக்கு கீழே காய வச்சாலே போதும். இது கம்ப்ளீட்டாக வந்து காயணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து இதில் ஈரத்தன்மை இருக்கணும். இதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் மிஷினில் கூட கொடுத்து திரித்து வாங்கிக்கலாம். இப்போ எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு வந்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அந்த கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாகு எடுத்துக்கோங்க. பாகு எடுத்து சேர்க்கும் போது அதில் இருக்கிற தூசி எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்க முடியும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாகு ஆறுனதும் இதை அப்படியே வந்து மாவில் சேர்த்துருங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஃபுல்லாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிட்டாலே போதும். இதில் சுக்கு ஏலக்காய் எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் கருப்பட்டியும் பச்சரிசியோட ஃப்ளேவர் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். கொஞ்சமாக வந்து மிக்ஸ் ஆகி செட் ஆனதும் அகெயின் வந்து மீதி பாகை வந்து இதில் உள்ளே சேர்த்துட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கருப்பட்டி பாகு எடுக்கும்போது நீங்கள் எந்த கப்பில் வந்து கருப்பட்டி சேர்க்குறீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப்பு மட்டுமே தண்ணி சேர்த்து பாகு எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் டே தான் வந்து சுடணும். அப்போ தான் வந்து இது நல்லா புளிச்சு நல்லா சூப்பராகவே வரும். நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு திரும்பி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மீதி இருக்கிற பாகியும் இதில் வந்து வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு வந்து நல்லா ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1:1 ரேஷியோலேயே வந்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப்பு வந்து கருப்பட்டியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கருப்பட்டி சேர்த்து தாங்க பண்ணணும். இது வந்து கருப்பட்டி பலகாரம். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இதை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாவை உள்ளே சேர்த்துட்டேன். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் இந்த சூப்பரான பலகாரத்தை நம்ம டேஸ்ட் பார்க்க முடியும். அவசரப்பட்டு 2 3ன்னு ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரிஞ்சு போயிடும். ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. நல்லா டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பலகாரம் இது. அண்ட் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கனாலே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி, டைமும் ரொம்பவே கம்மி. ஆனால் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.